திருவள்ளூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் நாசர் மேற்கொண்ட பிரச்சாரத்தால் திருவேற்காடு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெய் ஹரிஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஜெய் ஹரிஷ், விவரங்கள். வணக்கம் அம்ரோஸ். திருவேற்காடு சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்களானது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை என்பதாலும் திருவேற்காட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற கருமாரி அம்மன் கோவிலுக்கு வருபவர்களும் கடும் அவதி அடைந்துள்ளனர். குறிப்பாக இன்று திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் இந்த முறை இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் போட்டியிடுகிறார். இதற்காக திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் உள்ள 6 தொகுதிகளில் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவேற்காடு நகர பகுதிகளில் திறந்தவெளி வேன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவருக்காக ஆவடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான சாமிநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவேற்காடு நகரத்தில் மொத்தமாக 10 இடங்களில் இந்த வாக்கு சேகரிப்பானது நடைபெற்றது. குறிப்பாக முன்னதாக திருவேற்காடு பிரதான சாலையில் பிரச்சார வாகனம் சென்ற நிலையில் அதன் பின்னால் 20க்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் சுமார் 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனம் அணிவகுத்து சென்றன. இதனால் திருவேற்காடின் முக்கிய சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் திருவேற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் வெளியே வர முடியாத நிலைக்கு போக்குவரத்து நெரிசல் ஏறக்குறைய சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் பொதுமக்கள் பயணிகளும் பணிகளுக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகினர். அதே போன்று திருவேற்காடில் உள்ள தேவி கருமாரியம்மன் ஆலயத்திற்கு வந்த பக்தர்களும் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். அதே போல் இந்த வாகனங்களால் எவ்வளவு செலவாகும், இதனால் தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு உட்பட்டு வாகனங்கள் வேட்பாளருடன் செல்கின்றனவோ அத்தனை வாகனங்களுக்கும் செல்வதற்கான கணக்கு வழக்கு முறையாக வேட்பாளரின் தேர்தல் கணக்கில் காட்டப்பட்டுள்ளது எனவும் இந்த பகுதி மக்கள் புலம்பி செல்வது குறிப்பிடத்தக்கது. அந்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய் ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.